ஆதியே துணை. நாம் தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனலின் வாயிலாக மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற நூலில் இருந்து ஒவ்வொரு அனந்தாதி தேவர்கள் வரலாறு பார்த்து வரோம். இதில் முதல் பகுதியாக நமது பெரிய குருபத்தினியார் பனிமதி நாச்சியார் அவர்களினுடைய வரலாறு பார்த்தோம். அதில் ஒரு பகுதி ஏற்கனவே இருக்குது, கேட்காதவங்க போய் கேட்டுக்கலாம். இது அதோடைய தொடர்ச்சி. அப்போ அவங்களுடைய திருமண கட்டம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த திருமண கட்டத்துக்கு இவங்களுக்கு வெள்ளை சேலை கொடுத்ததுக்கு பெரியம்மா அவர்கள் பதிலடியாக கொடுக்குற ஒரு பாடலை பார்த்தபடி நிறுத்தியிருந்தான். நாயகம் அவர்களிடம் முறிது வாங்கிய எங்களை சார்ந்த சுமார் 50 பேர் தான் திருமண விருந்து உண்டார்கள். 2 அண்டாக்களில் எஞ்சியிருந்த குழம்பு சோற்றை மேலத்தெரு பள்ளர்களை கூப்பிட்டு அப்பா அள்ளி கொடுத்து விட்டார். இப்படி திருமணம் முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர்களுக்கு உடனிருந்து பாத சேவை செய்ய நான் 7 பிறவி எடுத்து வந்திருப்பதாகவே நினைக்கிறேன். என்னை ஆண்டவர்கள் கைப்பிடித்த போது உனக்கு மலஜலம் கழிக்கிற பிள்ளைகள் வேண்டாம், ராஜாக்களான அறிவுடைய தேவ மக்கள் உனக்கு கிடைப்பார்கள் என்று சொன்னார்கள். அன்று முதல் பனிமாமதி கன்னியாகவே அவர்களுடன் இருந்து வாழ, அவர்களோ ஞானச்சூழில் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈன்றெடுத்து எனக்கு தந்தார்கள். ஆண்டவர்களுக்கும் பிற்காலத்தில் தூள சந்ததிகள் வேண்டுமென்று பல மாணாக்கர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி எனது தங்கையை 80வது வயதில் மணந்து கொண்டார்கள். ஆண்டவர்களின் ஞானச்சூழில் ஈன்றெடுத்து தந்த பல்லாயிரக்கணக்கான அனந்தர்குல மக்களே எங்கள் ஞான புதல்வர்கள். ஆண்டவர்கள் பர்மாவிற்கு செல்லுதல். உலகில் சாதாரணமாக புதிய தம்பதிகள் குதூகலமாக இல்லற வாழ்க்கை நடத்துவார்கள். ஆனால் ஒரு தெய்வத்தையே மணவாளராக அடைந்த என் சரிதமே வேறு. ஏனெனில் மறுநாளே, அதாவது திருமணம் உற்ற மறுநாளே ஆண்டவர்கள் பர்மாவிற்கு கிளம்பி விட்டார்கள். தாக்கலா உண்டியல் கடை சொக்கலிங்கம் செட்டியார், வெங்கடாசலம் செட்டியார், சபாபதி செட்டியார் முதலியவர்கள் காரில் ஆண்டவர்களை அழைத்து சென்றனர். கப்பலில் காரை ஏற்றிக்கொண்டு பர்மா சென்றதும் தாக்கலா செட்டியார் வீட்டின் மாடிக்கு காரிலேயே ஆண்டவர்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்திருந்தார். அங்கு அவரை சார்ந்த பல செட்டியார்கள் சிஷ்யர்களானார்கள். இப்படி என்னை திடீரென்று திருப்புத்தூரில் விட்டு சென்று வெகு நாளாகியும் திரும்பி வராததால் ஊரார் மறுபடியும் செவி சுடும் அவதூறுகள் சொல்லலாயினர். அவர்களின் அறிவற்ற வார்த்தைகளை என் தாயார் உம்முசல்மா லட்சியம் செய்யாது ஆண் பிள்ளை மாதிரி தன் நிலையையே சாதித்து நின்றார்கள். திருமணமான பெண் இப்படி அனாதையாக போய்விட்டாளே என்று ஏசினார்கள். இந்த கவலை மிகுதியினால் என் தகப்பனாரின் உடல் நலம் குன்றி சீதபேதி வந்துவிட்டது. அண்ணன் காசிமோ ஒன்றுமே புரியாமல் ஆண்டவர்கள் எப்போது திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்தபடியே இருந்தார். நல்ல வேளையாக 45 நாள் கழித்து ஆண்டவர்களிடமிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வருவதாக செய்தி வந்ததும் அனைவரும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தோம். வரும்போதே ஹஜ் யாத்திரைக்கான உடைகளை எனக்காக வாங்கி வந்தார்கள். அவையாவன நீண்ட வெள்ளை கவுன், பூ போட்ட மஞ்சள் பர்மா சவுக்கம், அதன் கழுத்தின் கீழ்ப்பக்கம் நெடுக பொத்தான் போட்டிருக்கும் மேலே வெள்ளை சட்டை, கருப்பு அரைக்கால் ட்ரௌசர் அணிந்த ஆண்டவர்கள் காரிலிருந்து இறங்கிய உடனேயே என்னை குளிக்கச் சொல்லி தலைமுடியை முண்டு போட்டு வேடு மாதிரி கட்டச் செய்து முக்காடு போட்டு யாத்திரிகைக்கான உடையை அணியச் செய்தார்கள். பசியாறியதுமே வெங்கடாசலம் செட்டியார், உண்டியல் கடை சொக்கலிங்கம் செட்டியார் ஆகியவர்களுடன் காரிலே திருச்சி வந்தோம். பம்பாய்க்கு 2ஆம் வகுப்பு டிக்கெட் எடுத்து கொடுத்து அவர்கள் எங்களை ரயிலேற்றி அனுப்பினார்கள்.
குண்டக்கல் வழியாக பூனா அடைந்து பம்பாய் போய் சேர்ந்தோம். ஆண்டவர்கள் அரைக்கால் ட்ரௌசரின் இரு பைகளில் வேண்டிய பவுன் நாணயங்களை திணித்து தைத்து பத்திரப்படுத்தி இருந்தார்கள். வெளித்தோற்றத்தில் ஏழையைப் போல் காட்சியளித்தார்கள். கப்பல் பிரயாணம். கப்பலில் எனக்கு உதவியாக பாத்திமா என்னும் மலையாள மாது இருந்தாள். அவளும் ஹஜ் யாத்திரைக்காக வந்தவள். கடைசி வரை என்னுடன் கூடவே அருந்துணையாக இருந்தாள். கப்பலில் போகும்போது அதன் ஆட்டத்தினால் எனக்கு தலை சுற்றல் வந்து பெரியம்மா சொல்றாங்க. ஆமா, வாந்தி வாந்தியாக எடுத்தேன். சாப்பாடும் செல்லவில்லை. தரையின் ஆட்டம் அதிகமானதால் 2 கித்தானை தூளியாக கட்டி என்னை படுக்க வைத்து பால் பவுடர் கலக்கி ஆகாரமாக பாத்திமா கொடுப்பாள். கப்பல் ஜெட்டாவை அடைந்ததும் நாங்கள் இறங்கி சிறு படகில் கரையடைந்தோம். யாத்ரீகர்களை ஊர்ஜனங்கள் பையத்து ஓதி வரவேற்றனர். ஒரு முசாபிர் கானாவில் தங்கினோம். மாலை 4 மணிக்கு சாமான்களை ஒட்டகத்தில் ஏற்றி இரவு மக்கா வந்தடைந்தோம். பல தேசங்களில் இருந்தும் பல பாஷைக்காரர்கள் வருவதால் வந்தவர்களை நீங்கள் எந்த ஊர் சில்லி என்று கேட்பார்கள். மதராஸ் சில்லி என்றதால் ஒரு தமிழ் மௌல்வி எங்களை வரவேற்றார். அவர் ஜாகைக்கு அழைத்துச் சென்றார். ஆண்டவர்கள் மற்றும் நான் மற்றும் பாத்திமா மூவரும் மதராஸ்காரர் வீட்டில் மேல் அறையில் தங்கியிருந்தோம். கீழே ஆண்டவர்கள் சிரத்தையாக செவிசாய்க்கும் ஒரு யாழ்ப்பாணக்காரருடன் ஞானம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எங்கள் அறைக்கு 6 பவுன் வாடகை. ஒரு சிறிய கோப்பை தயிர் 1 ரூபி. ஒவ்வொரு நாளும் காஃபா சென்று பிரதட்சணம் செய்வோம். அந்த ஊர் சாப்பாடு கனமான ரொட்டியுடன் கறித்துண்டும் பாலில்லாத சாயாவும் தான். இது எங்களுக்கு சேராததால் பம்பாயிலிருந்து நிறைய ரொட்டி துண்டு வாங்கி போயிருந்தோம். அதுவே எங்களுக்கு உணவாக இருந்தது. தண்ணீர் விற்கும் கடைகள் வரிசையாக இருக்கும். சிறிய மண் கூஜாக்களில் தண்ணீரை அடைத்து விற்பார்கள். ஒரு கூஜா தண்ணீரின் விலை 2 ரூபி. எப்போதும் 2 கூஜா தண்ணீர் கையிருப்பாக வைத்துக் கொள்வோம். சர்பத் கிடைக்காது. சுபைதா கிணறு பற்றி. சுபைதா கிணறு என்று காபத்துல்லா அருகில் இருக்கிறது. ஒரு துருக்கி அரசி தனது சொப்பனத்தில் பால் குடிப்பதாக கண்டு தனது மந்திரியை விளக்கம் கேட்க, அவர் வறட்சி பிரதேச ஜனங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய உங்களுக்கு அருள் இருக்கிறது என்று கூறினார். அதன்படி மக்காவில் தண்ணீர் பஞ்சம் என்பதால் நல்ல தண்ணீர் இருக்கும் இடம் கண்டறிந்து அங்கு கிணறு வெட்டினாளாம். அந்த கிணற்றருகில் முரட்டு தடியன்கள் வரிசையாக சதா காலமும் காவல் காத்து இருந்ததால் யாத்ரீகர்கள் அருகில் செல்ல இயலாது. ஜம்ஜம் தீர்த்தம் பற்றி. ஜம்ஜம் கிணற்று தண்ணீரும் அருகிலேயே இருக்கிறது. அதன் அகலம் சாலை தடாகத்தில் பாதி இருக்கும். மிக்க ஆழமானதால் அதிலிருந்து ஜலம் எடுக்க ஒரு வண்டி கயிறு வேண்டும். இதை பற்றி ஆண்டவர்களின் வாக்கியமும் இருக்கிறது. இந்த கிணறு உண்டானதை பற்றி ஒரு விருந்தாத்தம் இருக்கிறது. இஸ்மாயில் பேகம்பரி பிறந்தபோது அவர் தாய் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தினால் தவித்தார்கள். பிள்ளையை ஒரு இடத்தில் தரையில் போட்டுவிட்டு சபா என்கிற மலைக்கும் மர்வா என்கிற குன்றுக்கும் இடையில் காணல் நீரை கண்டு ஓடி ஏமாந்த போது அழுது கொண்டிருந்த பிள்ளை காலால் உதைத்து உதைத்து அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்று எடுத்தது. இஸ்பூபல் பயகம்பர், அதாவது இப்ராஹிமின் குழந்தை, அழுது ஜலம் உண்டானதால் அஃபே ஜம்ஜம் தண்ணீர் என்று அதற்கு பெயர்.
இந்த புனித நீரையே யாத்ரீகர்கள் டின்களில் அடைத்து வாங்கி கொண்டு தங்கள் தங்கள் ஊருக்கு போகிறார்கள். ஒரு டின் விலை 1 பவுன். காஃபா. நபிகள் நாயகம் அவர்கள் கட்டிய காஃபத்துல்லா 4 தூண்களை உடையது. அவருக்கு பின்னால் அவரது சிற்றப்பன்மார்களே இதன் ட்ரஸ்டிகளாக இருந்தனராம். அவர்களில் ஒருவரே இஸ்லாமானவர், மற்றவர்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு இருந்தனர். இன்றும் இந்த விக்கிரகங்களை அடையாளத்திற்காக ஒரு மூலையில் வைத்திருக்கின்றனர். காபத்துல்லாவை சுற்றி வந்த பின் இவை தெரியும். 2 நாள் மக்காவில் தங்கினோம். அரபாத் மைதானத்தில் வணக்கம் நடக்கும் என்று தெரிவிக்க நகாரா அடித்தார்கள். மாலை புறப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்களில் ஏறி போனோம். ஒன்றன் பின் ஒன்றாக அவை ஒரு கோர்வையாக போவது அரிய காட்சியாக இருக்கும். ஒட்டகம் நடக்கும் பொழுது ஒரு சுளகு விழும் சத்தம் கேட்டால் கூட சடக்கென்று நின்றுவிடும். ஒன்று நின்றால் அனைத்தும் நின்று விடுவது அவைகளின் சுபாவம். ஒட்டகத்தின் முதுகில் கயிற்றுக்கட்டிலை மட்டமாக கட்டியிருந்தார்கள். ஒரு சிறிய ஏணி மரம் வைத்து அதன் மூலமாக நானும் பாத்திமாவும் ஒட்டகத்தின் மேல் ஏறி கட்டிலில் உட்கார்ந்தோம். ஒவ்வொரு ஒட்டகத்துடன் ஒரு ஆள் நடந்து வருவார். ஒட்டகம் கூட்டமாக நகர்ந்தது. சிறிது நேரத்தில் பாத்திமா கண்ணையர்ந்து சாய்ந்ததனால் இருவரும் கட்டிலில் இருந்து கீழே சறுக்கி பாலைவனத்தில் விழுந்து விட்டோம். என் கைகால்களில் சிறிது காயம் ஏற்பட்டது. ஒட்டகங்கள் நின்று விட்டன. ஒட்டகக்காரன் ஓடோடி வந்து காரணமறிந்து பாத்திமாவை அடிப்பது போல் சமிஞ்ஞை செய்து அரபி பாஷையில் அதட்டினான். அரபாத் போகும் வரை யாருமே தூங்கக்கூடாது என்று எச்சரித்து எங்களை மறுபடியும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றியதும் ஒட்டகம் புறப்பட்டது. நாங்கள் பயத்தினால் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு தூங்காமல் விழித்திருந்தோம். எங்களுக்கு பின்னால் நடந்து கொண்டே ஞானம் பேசியவாறு யாழ்ப்பாணக்காரத்துடன் தெய்வம் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். மாலை வணக்க நேரம் வந்ததும் காரவான் நின்றது. எங்கள் அனைவரையும் சாமான்களுடன் கீழே இறக்கிவிட்டனர். பெட்டிகளின் மேல் ஜமுக்காலம் விரித்து நானும் பாத்திமாவும் உட்கார்ந்து காவல் காத்து கொண்டிருந்தோம். அப்போது வணக்கமும் நடந்தது. நெடுநேரம் வந்த களைப்பால் ஒட்டகங்கள் கால்களை மடக்கி படுத்தன. பாலைவன பிரதேசத்தில் அலையலையாக குன்றுகள் இருப்பது போல் அவை காட்சியளித்தன. இருட்டு நேரம், ஆள் நடமாட்டம் தெரியவில்லை. விடியும் வரை ஆண்டவர்களை காணவில்லை. குரலும் கேட்கவில்லை. ஆகையினால் மிகவும் பயந்து போனேன். அவர்களை சந்தித்தால் தப்பலாம், இல்லையேல் அவாந்திர பாலைவனத்தில் நிர்கதியாக மவுத்தாகி விடுவோம் என்ற அச்சம் வந்து நடுங்கினேன். ஆண்டவர்களும் பின்னர் ஒவ்வொரு கும்பலாக தேடி தேடி சமீபம் வந்துவிட்டார்கள். சம்சு சம்சு என்று அவர்கள் குரல் கேட்டதும் அறியலானேன். எனக்கு உயிர் திரும்பியது. யாழ்ப்பாணத்து ஆலிமும் ஆண்டவர்கள் கையை கோர்த்து கொண்டே நடந்து வந்து சேர்ந்தார். என்ன சம்சு, பயந்து விட்டாயா என்று அன்பொழுக கேட்டார்கள். சிறுமியாக இருந்த எனக்கு என்ன பதில் சொல்வதென தெரியாமல் விம்மி விம்மி அழுதேன். ஹஜ்ஜு தொழுகை பற்றியது. காலை சூரியன் உதயமானதும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் அரபாத்தின் பிரம்மாண்டமான மைதானம் கொள்ளாமல் நெருங்கி நின்றோம். தொழுகையை நடத்த பெரிய ஆலிமும் அவர் மனைவியும் சிலங்கை கட்டி அலங்கரிக்கப்பட்ட கோவேறு கழுதைகளில் சவாரியராய் தொழுகை நடத்தும் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். நகராக்கள் ஒலித்து ஹஜ்ஜு தொழுகை நடக்கப் போவதை அறிவித்தனர். கிபுலாவின் 4 பக்கங்களையும் நோக்கி அரபாத் மைதானத்தில் 20-30 லட்சம் யாத்ரீகர்கள் நின்றபடியே தொழுவார்கள். குனியவே இடம் இருக்காது. வெற்றிலை அடுக்கியது போல் நின்று ஒருவர் முதுகில் ஒருவர் உராய்ந்து இப்படியாக தொழுகை செய்வார்கள்.
தகிக்கும் வெயிலிலும் புழுக்கத்திலும் மயக்கமுற்று மூச்சு திணறி பலர் சாய்ந்து விழுவார்கள். தொழுகை முடிந்ததும் விழுந்தவர்களை அகற்றி மைதானத்தை சுத்தப்படுத்துவதற்காகவே ஆட்கள் இருக்கிறார்கள். மரித்தவர்களை அரபாத் மலையின் உச்சிக்கு எடுத்துச் சென்று பாதாளத்திற்கு உருட்டி விடுவார்கள். ஓ, அங்க போய் இறக்குறோங்கிறாங்களா? காசியில போய் இறந்து போயிடுறாங்கல்ல, அது போல இமயமலை யாத்திரை போய் இறந்து போயிடுறாங்க. அது மாதிரி ஹஜ் முடிந்தவுடன் யாரும் மைதானத்தில் தங்கக்கூடாது. முஸ்தலீம் என்ற தலத்திற்கு போக வேண்டும். மினா பஜாருக்கு ஒட்டகத்தில் சவாரி போய் குர்பானி கொடுப்பார்கள். பணக்காரர்கள் ஒட்டகப்பலி கொடுப்பார்கள். அங்கிருந்து அஸ்தமிக்கும் முன் கிளம்பி முஸ்தலீம் என்ற இடத்திற்கு வந்தோம். அங்கு 101 அல்லது 1001 கல் பொறுக்கி கலவாத் அதாவது தோத்திரம் சொல்லி சைத்தானை விரட்டிவிட கல்லெறிவார்கள். லா இலாஹி இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி பாவம் போச்சு பாவம் போச்சு என்று எண்ணியபடி ஒவ்வொரு கல்லாக எறிவார்கள். மக்காவில் தமிழ்நாட்டு ஆலிம் பிரசங்கம். மக்காவில் புகழ் வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டு ஆலிம் ஒரு நாள் சுவர்ணலோகமாகிய மெஹராஜுவினுடைய வர்ணனைகளை அலங்காரமாக பெரிதும் அனுபவித்தவர் போல சரமாரியாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அங்கே கூடியிருந்த திரளான ஜனங்கள் மர்ஹபா மர்ஹபா போட்டும் சபாஸ் சொல்லியும் ஆரவாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர்கள் தனிமையாக ஒரு பெட்டியின் மேல் அமர்ந்து அந்த ஆலிமையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை அந்த ஆலிம் கவனித்து பிரசங்கம் முடிந்தவுடன் ஆண்டவர்களிடம், எல்லா ஜனங்களும் என் பிரசங்கத்தை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு சபாஷ் சொல்லி மகிழ்ச்சி தெரிவிக்க, தாங்கள் மட்டும் ஒரு அசைவு கூட காட்டாமல் இருக்க காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு தெய்வம் அவர்கள், மெஹராஜை போய் பார்த்து வந்தது மாதிரி பேசுகிறீர்களே என்று நினைத்த வண்ணம் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று தங்களுக்கே உரிய பாணியில் சொன்னார்கள். அவர் ஆச்சரியமுற்று தன் அறியாமையை உணர்ந்து இவர்கள் ஒரு மெய்ஞானியில்தான் என்று கண்டுகொண்டு மறுநாள் ஆண்டவர்களை சந்திக்க எங்களது இருப்பிடம் தேடி வந்தார். நாங்கள் தங்கியிருந்த விடுதியில் பெண்கள் பக்கம் கருப்பு திரையிட்டிருக்கும். அதன் வெளியில் நின்று கொண்டு கையை தட்டி அழைத்தார். உங்களை கண்டு நாணுபவர்கள் இங்கு யாரும் இல்லை, உள்ளே வரலாம் என்று நான் சொன்னேன். உள்ளே வந்து ஆண்டவர்களிடம் தனக்கு இரகசிய முறையில் இரவில் பையத்து கொடுக்கும்படி வேண்டினார். அவருக்கு ஊரில் உள்ள எச்சிற்புகள் போய்விடுமே என்று பயந்ததால் இவ்வாறு கேட்டார். அப்படி பயந்து ஒளிபவருக்கு இந்த ஞானம் ஒரு காலம் கிட்டாது என்று சொல்லி ஆண்டவர்கள் விரட்டிவிட்டார்கள். ஆபத்திலிருந்து தப்பியது பற்றி. மக்காவில் ஒரு தமிழ் ஆலிம் வீட்டில் முதல் மாடி அறையில் தங்கி இருந்தோம். மேல் ரூமில் வீட்டுக்காரர் குடியிருந்தார். ஒரு நாள் எனக்கு துணையாக இருந்த பாத்திமா காபத்துல்லாவிற்கு போகிறேன் என்று சொல்லி என்னை தனிமையில் விட்டுவிட்டு போய்விட்டாள். வீட்டின் கீழ் அறையில் ஆண்டவர்கள் யாழ்ப்பாணக்காரருடன் அலாவலாவிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று மாடியிலிருந்து 2 முரட்டு பெண் பிள்ளைகள் அறைக்குள் பிரவேசித்து என் வாயில் துணி அடைத்து காதுகளில் நான் அணிந்திருந்த அரசிலை வாளிகளை பீத்தெடுத்து கொண்டார்கள். என்னால் சத்தம் போடவோ அசையவோ முடியவில்லை. மூச்சு திணறி மௌத்து வந்து விட்டதென்றே நினைத்தேன். கழுத்தில் இருந்த சங்கிலியை இழுத்து எடுக்க முயற்சித்தார்கள். ஆசாரி அதன் முனையை நன்றாக இறுக்கி இருந்ததால் கழற்ற முடியவில்லை. அது சமயம் வெளியே போயிருந்த பாத்திமாவிற்கு சம்சுவை அறையில் தனியாக விட்டு வந்து விட்டோமே என்ற கவலை தோன்றவே விரைந்து திரும்பினாள். என் அலங்கோலத்தைக் கண்டு கதிகலங்கி கதறினாள். அவள் காலடி சத்தம் கேட்டதுமே திருடிகள் ஓடிவிட்டனர். பாத்திமா ஓடிச் சென்று கீழே காமில் நாயகத்திடம் செய்தி சொல்லி அழைத்து வந்தாள்.
அவர்கள் என் வாயிலிருந்த துணியை எடுத்து காதுகளில் வழிந்த இரத்தத்தை துடைத்து சிகிச்சை செய்தார்கள். வீட்டுக்கார ஆலிம் தேத்தண்ணீர் அருந்த கொடுத்தார். இந்த பாதகச் செயலை தன் குடும்பத்தினர் செய்ததை அறிந்து மிகவும் வருந்தி நகைகளையும் மீட்டு ஆண்டவர்களிடம் கொடுத்து பாதங்களை பிடித்தவாறு மன்னிப்பு வேண்டினார். இந்த பாதகச் செயலை செய்தவர்கள் என் குடும்பத்தினரே, அரசாங்கத்திற்கு இதை தெரிவித்தால் இன்றைய இஸ்லாமிய சட்டப்படி அவர்கள் கைகளை உடனே வெட்டி விடுவார்கள். எங்கள் பரம்பரைக்கும் வேலை கிடைக்காது. ஆகையால் அல்லாவிற்காகவும் ரசூலுக்காகவும் மன்னித்தருளும் என பிரார்த்தித்தார். ஆண்டவர்களும் அவனை மன்னித்து விட்டார்கள். அன்றைய தினத்திலிருந்து நான் எங்கே வெளியில் சென்றாலும் அவர்களுடைய கைகளை பிடித்து கொண்டே போவது, கைப்பிடி நழுவாதபடி இருவர் கைகளையும் இணைத்து ரப்பர் வளையம் மாட்டி விடுவார்கள். ஹஜ் யாத்ரீகர்கள் 3 இடங்களில் உடைமாற்ற வேண்டும். ஏடன் பட்டணத்தில் இறங்கி ஒரு நாள் தங்கினோம். பிரம்மாண்டமான ஸ்நானக்கட்டத்தில் உயரமான இடத்திலிருந்து தண்ணீர் படியும் இடத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு கட்டம். வெந்நீரில் உடைகளை துவைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சலவை செய்து விழுகின்ற துணிகளில் அடையாள சீட்டு கட்டி இருக்கும். அவரவர் பெயரை பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மாலை 4 மணிக்கு சங்கு ஒலித்ததும் கப்பலில் மறுபடியும் ஏறி மக்கா அடைந்தோம். கப்பல் சுக்சுரா நஞ்சு கடலுக்குள் பிரவேசிக்கும் போது அதன் அறிகுறியாக சங்கினை ஊதுவார்கள். கப்பல் பிரயாணத்தில் ஜனங்கள் மடிவது உண்டு. மாண்டவர்களை கயிற்றில் கட்டி கடலில் இறக்கி விடுவார்கள். சங்கு ஊதினது கேட்டதும் சாவு உடை தரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்கள் தலைப்பாகை அணிவார்கள். சாவுக்கு அறிகுறியாக எல்லோருமே வாங்கி போன உடைகள் அணிவோம். மக்கா அடைந்ததும் 3ஆம் முறையாக புது உடை அணிவோம். ரவுலா ஷரீபில் குருமணி மாலை உதயமானது பற்றி. மதினாவிற்கு காரிலே பயணம் செய்து நபி பெருமானின் அடக்க ஸ்தலமாகிய ரவுலா ஷரீபை அடைந்தோம். அருகிலேயே 4 மனைவிமார்கள் அடக்க ஸ்தலம் இருக்கிறது. நீண்ட தாடியுடன் கூடிய ஒரு முதியவர் அதன் வாயிலில் உட்கார்ந்தபடி அங்கு வரும் யாத்ரீகர்களுக்கு சலாம் செய்வார். ரவுலா ஷரீபை தரிசித்ததுமே தெய்வம் அவர்கள் கண்கள் கலங்கி, மனம் பூத்த திருமேனி மதிப்பூத்து ஒளிர்நாவும் வல்லால் வல்லால் என்று உரத்த குரலில் பாடியபடியே கண்ணீர் வடித்தார்கள். அந்த காட்சியை வர்ணிக்கவே இயலாது. ஏனெனில் அது சூக்கும தேகம் கடந்த விஸ்வநாத எல்லையிலிருந்து உதயமானது அல்லவா. பெரியவர் இதை கேட்டு வியந்து எழுந்து நின்று நாயகத்தின் கரம் பிடித்து, ஐயா, எனக்கு இப்போது 89 வயதாகின்றது. 25வது வயதிலிருந்து கடந்த 64 ஆண்டுகளாக இந்த சந்நிதியிலேயே இருந்து வருகிறேன். இதுவரை ஒருவராவது நபி அவர்களின் புகழை இவ்வாறு பாடி கேட்டதே இல்லை என்று கண்ணீர் மல்க நாயகம் அவர்களை வணங்கி அந்த பாட்டை அரபி எழுத்தில் எழுதி கொண்டார். இவ்வாறு குருமணி மாலை ரவுலா ஷரீபில் வெளியாயிற்று. நபிகள் அவர்களின் ஞான வளத்தை ஆழம் காண முடியாததால் கடலே கடலே என்று வர்ணித்தார்கள். சிறப்பான தேகத்திலிருந்து ஞான திருஷ்டியினால் நாயகம் அவர்களுடன் 2 கலந்து வெளியானதுவே குருமணி மாலை. இந்த அரிய காட்சியை நேரில் கண்டு கேட்டு கழித்தவர்களில் நானும் அந்த பெரியவரும் அடக்கம். எதிர்பாராத சந்திப்பு. இதற்கிடையில் எங்கள் ஊரில் நாங்கள் மக்காவிற்கு போகவில்லை என்றும் என்னை விற்றுவிடவே பாபா அழைத்துச் சென்றிருக்கிறார் என்றும் புரளி கிளப்பி கலகம் செய்ய ஆலிம்கள் திட்டமிட்டிருந்தனர். தெய்வாதீனமாக எங்களுக்கு மக்காவில் இந்த சதியை கலைக்க ஒரு சாட்சி கிடைத்தார். அவர் எங்கள் ஊர் அம்பலகாரர். அவர் வீட்டிற்கு நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது போய் வருவதுண்டு.
லட்சக்கணக்கான ஜனத்திரளில் அவர் துண்டாக அணிந்திருந்த பச்சை தலைப்பாகை தெரிந்ததும் ஆண்டவர்களிடம் அவர் இன்னாரென அறிவித்தேன். அவர்கள் உத்தரவுப்படி, ஐயா ஆனாமூனா அம்பலகாரரே, ஐயா ஆனாமூனா அம்பலகாரரே என்று திருப்பி திருப்பி உரக்க கத்தினேன். நல்ல வேளையாக அந்த பிரம்மாண்டமான கூட்டத்திலும் என் குரல் அவர் காதில் விழுந்தது. கூட்டத்தை தள்ளியவாறு எங்கள் சமீபம் வந்தார். என்னை கண்டதும் மகிழ்ச்சியுற்று என் கையை பிடித்து, உம்முசல்மா மகளே, இங்கே எப்படி வந்தாய்? உன்னை யார் கூட்டி வந்தது என்று ஆச்சரியத்துடன் வினவ, நான் இதோ காமில் நாயகம் தான் கூட்டி வந்தார். என் பெற்றோருக்கு முறிது அளித்த தெய்வம் இவர்களைத்தான் எனக்கு கல்யாணம் செய்தும் வைத்தது என்று ஆண்டவர்களை அறிமுகப்படுத்தினேன். அவர் நாயகம் அவர்களை வணங்கி, தங்கள் அரிய செயலை பற்றி சொல்ல கேட்டிருக்கிறேன். முன்பே தெரிந்திருந்தால் உங்களை நானே இங்கு வரவேற்றிருப்பேன் என்றார். அவர் தனக்கு துணைக்காகவே தம் சொந்த செலவில் எங்கள் ஊர் லெபை ஒருவரை கூட்டி வந்திருந்தார். அந்யோன்யமாக பேசினோம். அவர் அடுத்த கப்பலிலேயே ஊருக்கு போவதாக தெரிய வந்தது. நான் அவரிடம், நீங்கள் ஊருக்கு திரும்பினதும் உங்களை காண என் அம்மா, அத்தா, அண்ணன் எல்லோரும் வருவார்கள். அப்போது என்னையும் காமில் நாயகத்தையும் மக்கத்தில் சந்தித்த தகவலை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆண்டவர்கள் இவரை ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்க, ஊரில் ஆலிம் ஷாக்கள் நீங்கள் என்னை விலைக்கு விற்க அழைத்து போவதாக செய்தி வரும் புரளியை மாற்றவே இவர்கள் மூலமாக தாக்கல் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று கூறினேன். மெக்காவில் சபா மர்வா என்ற இரு மலைகளுக்கும் இடையில் ஓடுவது தொங்கு தோட்டம். அராபத்தை 7 தரம் அரவலம் சுற்றி வந்தோம். வெப்ப மிகுதியால் அடிக்கடி நீர் அருந்த வேண்டி இருந்தது. ஹஜ்ருல் அஸ்வாத்தை தொட்டு சலாவத் சொன்னோம். அது பிரம்மாண்டமான கருப்பு நிறமான ஒரு வாசனைக்கல். இன்றும் பெருமனத்துடன் இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் அதை தொட்டு தொட்டு தியானித்ததால் அது தேய்ந்து கை நுழையும் அளவுக்கு அதில் தமர் விழுந்திருந்தது. அரவலம் வந்த பின் மூடியிருக்கும் திரையை விலக்கி அதை தொட்டு வணங்குவார்கள். அந்த நெரிசலில் பலர் மாண்டு போவார்கள். அப்பவே அவ்வளவு கூட்டம். அது கோடிக்கணக்கான பேர் அந்த காலத்து வரைக்கும் ஏற்கனவே அங்க அவ்வளவு தொட்டு வணங்கியிருக்காங்க. மக்கத்திலிருந்து கிளம்பி மதினா சென்றோம். பாட்டையா அடக்கமாகிய ஹுனைன் என்ற புனித ஸ்தலத்தில் ஆண்டவர்கள் பாடியது, பாதலன் தைத்திடும் மெய்ப்பால் அறிவித்து ஆண்டோன், சீதலன் தைக்க மேனி சினந்ததை வெறுத்திட்டாலும் காதலன் என்னை கூட்டி கலந்து உட்கார்ந்து எழுந்த பூதலத்திடங்கள் தோறும் பூரண சரணம் செய்வேன். அங்கு ஒரு நாள் தங்கி பிறகு பொம்பாய்க்கு கப்பல் ஏறி ஜெட்டா வந்து சேர்ந்தோம். மதினா செழிப்பான குளிர்ச்சியான பிரதேசம். மக்கா நெருப்பு பூமி. இரவில் சுவரில் சாய்ந்தால் முதுகு சுடும். ஆனால் அதன் மகிமை பெரியது. குளிர்ச்சியான எல்லையில் அடியார்கள் தன்னை தரிசிப்பதற்காகவே நபிகள் மதினாவில் குடியேறினார்கள். மக்காவில் சூடு மிகுதியால் அடிக்கடி காலில் தண்ணீர் ஊற்றிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சுடு பூமி. பூரா வறட்சி ஆயிரும், சூடு இருக்கும். அப்ப ஏசியில் இல்லை. ஆனாமூனா அம்பலம் கப்பல் ஏறி பம்பாயில் ஒரு வார வியாபாரம் நிமித்தம் தங்கி பிறகு ஊர் சென்றார். இவர் வருகையை அறிந்த திருப்பத்தூர் ஆலிம்கள் அவரை காண விரைந்தார்கள். ஹஜ் யாத்திரை செய்தவர்களுக்குரிய தஸ்லீம் செய்து கை தொட்டு முகர்ந்து ஜம்ஜம் தீர்த்தம் பெற்றுக்கொண்டனர். ஆனால் அவர்களுடைய முக்கிய நோக்கு உம்முசல் அம்மா மகளை பற்றிய வம்பு விசாரிக்கவேதான். அவர்கள் விசாரித்த போது இவர் மிகுந்த உற்சாகத்துடன்
ஆமாம், அந்த தெய்வீக காமில் நாயகத்தையும் சம்சுவையும் மக்கத்தில் பார்த்தேன். அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் அந்த பிள்ளை என்னை எப்படியோ அடையாளம் கண்டுகொண்டு கூவி அழைத்து என் கையை பிடித்து இளகிய குரலில், எங்களை இங்கே பார்த்ததாக என் அத்தா அம்மா அண்ணனிடம் அவசியம் சொல்லுங்கள், அவர்கள் மிகவும் கவலையாய் இருப்பார்கள் என்று 3 தரம் திருப்பி திருப்பி சொல்லியது என்றதும் ஆலிம்கள் கதிகலங்கி போயினர். இதுவரை விரோதமாக இருந்த என் பெரியத்தா கண்கலங்கி, உம்முசல்மாவின் சத்திய செயல் வெற்றி பெற்றது. நான் அறியாமையினால் விபரீதமாக காமில் நாயகத்தை பற்றி எண்ணியதற்கு அல்லாவிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று இஸ்தகுபார் செய்து புலம்பினார். தாய்நாடு திரும்பியது. அக்பர் கப்பலில் நாங்கள் பம்பாய் திரும்பி வந்தோம். அங்கு எங்களுடன் ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு பிரமுகர் நாயகத்திற்கு மகத்தான வரவேற்பு அளித்து உபசரித்து மறுநாள் ரயிலேற்றி சென்னைக்கு அனுப்பினார். ராஜகம்பீரத்திற்கு வருவதாக நாயகம் பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதி தெரிவித்தார்கள். மக்காவிலிருந்து திரும்பும் தமிழ் யாத்ரீகர்கள் நாகூரில் தங்கி அங்குள்ள ஆண்டவர் சமாதிக்கு வணக்கம் செய்து பிறகே ஊர் திரும்புவார்கள். அதன்படியே நாங்களும் நாகூரில் இறங்கினோம். தர்காவில் சர்க்கரை அமுது வழங்கினோம். சமாதியின் வாயிலில் வெள்ளிக்கதவு பொருத்தி அதன் மேல் பச்சை போர்வை போர்த்தி இருந்ததை பார்த்தோம். நாகூரிலிருந்து மானாமதுரை அடைந்தோம். அங்கு 200 பேருக்கும் அதிகமான நம் பிள்ளைகள் எங்களை மாலையுடன் வரவேற்றார்கள். நாங்கள் ஹஜ் யாத்திரை உடையிலேயே இருந்தோம். படிப்பாளியான மதுரை வீர ஆசாரி, ராஜகம்பீர பிள்ளைகள், மானாமதுரை, இடைக்காட்டூர், திருப்பாச்சேத்தி பிள்ளைகள், முத்தனேந்தல், ராமலிங்கம் சேர்வை ஆகிய சகாக்கள் எல்லோரும் பாடியவாறே எதிர்கொண்டு அழைத்தனர். ஒரு நாள் அங்கு தங்கி மறுநாள் திருப்புத்தூர் வந்தடைந்தோம். திருப்புத்தூரிலும் அமோகமான வரவேற்பு. முன் எதிரியாக இருந்த என் பெரியத்தா தன் தவறை உணர்ந்து காமில் நாயகத்தின் கால்களை பற்றி கண்களில் ஒற்றிக் கொண்டார். என் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக் கொண்டார். சம்சு, நீ பாக்கியசாலி என்றார். என் தாயின் கையை பிடித்து, உம்முசல்மா, உன் வாக்கு பலித்து விட்டது. காமில் நாயகம் யார் என்பதை இங்கு நாம் எல்லோரும் உணர்ந்து விட்டோம் என்று கதறினார். ஆலிம்களின் துஷ்பிரச்சாரத்தை கேட்டு கேட்டு என் தகப்பனார் மிகவும் மனம் நொந்து சீதபேதி கண்டிருந்தார். என்னை அவருடன் கூட இரு என்று ஆண்டவர்கள் உத்தரவிட்டார்கள். எங்கள் தகப்பனாரின் பாட்டி பிறந்தது மட்டியூர். அதனால் மட்டியூரான் பேரனே என்று எங்கள் தகப்பனாரை அழைப்பார்கள். எங்களை மக்காவில் காரைக்குடியார் பார்த்த செய்தி தாயாருக்கு தெரிய வந்ததுமே அவர்கள் அப்பாவிடம், மட்டியூரான் பேரனே, கேட்டீர்களா செய்தி என்று சொல்ல அப்பாவின் கவலை நீங்கிற்று. இவ்வளவு சோதனைகளுக்கு பின் ராஜகம்பீரத்தில் மெய்யை நிலைநிறுத்தி சபைக்காக ஒரு கட்டடமும் உருவாக்கலாயினர். ராஜகம்பீரத்தில் குருமணி மாலையின் பாடல்களை அரங்கேற்றம் செய்தார்கள். நம் ஆசுகவி காமில் நாயகம் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து விஸ்வநாதத்தை கேட்டு எழுதியதுவே குருமணி மாலை. நபிகள் நாயகத்தின் தலையான சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் அவர் சிறிதும் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தும் அவர்களுக்கு விஸ்வத்திடமிருந்து வஹி ஜிப்ரில் மூலம் இறங்கி, நபியே, நீர் இதை எழுதும் என்று சொல்ல கேட்டு எழுதிய திருக்குர்ஆன் வரை இன்று இஸ்லாமியர்களின் வேத நூலாய் திகழ்கிறது. அரபி படித்திராத நம் ஆண்டவர்கள் ஒரே இரவில் அரபி எழுத படிக்க கற்றுக்கொண்டு தௌஹீது காமில், தௌஹீது மக்காம் என்ற 2 பாடல்களை பாடினார்கள். இவைகளில் தெய்வீக அரபு திருவசனங்கள் நிரம்பி இருக்கின்றன. இவையும் அந்த விஸ்வநாத துணியை கேட்டு எழுதின நூல்களே. என்னை திருமணம் செய்து கொள்ளும் முன்னரே பூரண புதையல் கையெழுத்து பிரதியாக இருந்தது. அதை எங்கள் குடும்பத்தினரும் மற்ற பிள்ளைகளும் மனனம் செய்தோம். நைமிசாரண்ய வனம் சென்றது.
நானும் தெய்வம் அவர்களும் மக்கா சென்று திரும்பிய 6 மாதங்களுக்கு பின் தெய்வம் அவர்கள் என்னை அவர்களும் பாட்டையாவாகிய தணிகை மணிப்பிரான் அவர்களும் அகில வளம் வந்த அழகும் செழிப்பும் கலந்து விளங்கும் நைமிசாரண்ய வனத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். நாங்கள் கர்நாடக எல்லையான பெல்காம் வரை ரயிலில் சென்றோம். அங்கு வனவாசத்திற்கு தேவையான அரிவாள், காந்தக்கல் பதித்த கம்பு, தோல் உடை ஆகியவளை ஆண்டவர்கள் வாங்கி கொண்டார்கள். நைமிசாரண்யத்திற்கு செல்லும் முன் ஆண்டவர்கள் எனக்கு வில்வித்தை கற்பித்தார்கள். மூங்கிலை வில்லாக வளைத்து கட்டி பின் குச்சிகளில் களிமண் உருண்டை வைத்து குறி பார்த்து அம்பு எய்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். நானும் மிகவும் கவனத்துடன் குறி தவறாமல் அம்புவிட பழகி கொண்டேன். படர்ந்து அடர்ந்து இருண்ட காட்டில் மா, பலா, வாழை, கமுகு, கொய்யா முதலிய விருட்சங்கள் ஏராளமாக இருந்தன. நாங்கள் காட்டில் கனிவர்க்கங்களைத்தான் ஆகாரமாக உண்டோம். காட்டில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் மக்கள் புழக்கம் இருந்தது. அதையும் தாண்டி நாங்கள் சென்றோம். ஒற்றையடி பாதையின் இருபுறமும் ஒருவித புல் முளைத்திருக்கும். அதை வைத்து ஒற்றையடி பாதையை அறிந்து அதன் வழியாக செல்வோம். எனக்கு பயம் அதிகம். எனவே நான் கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவர்களின் இடைக்கச்சையை பிடித்தவாறே பின்னால் செல்வேன். இதை கவனித்த தெய்வம் அவர்கள் காட்டின் அழகான காட்சிகளை பார்க்கச் சொல்லி அதை பற்றி விவரித்துக் கொண்டே செல்வார்கள். நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டே செல்வேன். காட்டில் மா, பலா, வாழை முதலியவை யாராலும் உண்ணப்படாமல் ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து அழுகி அதன் மேலே மர இலைகள் விழுந்து மூடப்பட்டிருந்தன. அது சதுப்பு என்று தெரியாமல் ஆண்டவர்கள் காலை வைக்க கால் உள்ளே இழுக்க ஆரம்பித்தது. நான் உடனே இடுப்பு கச்சையை பிடித்து கொண்டு மேலே இழுக்க ஆரம்பித்தேன். தெய்வம் அவர்கள் சுதாரித்து கொண்டு காந்தக்கோலை ஊன்றி மேலே ஏறினார்கள். ஆண்டவர்கள் தோல் போர்வை போர்த்தி கொண்டு சிரசை கருப்பு துணியால் மூடிக்கொண்டு பார்ப்பதற்கு புலி போல் இருப்பார்கள். கனிவர்க்கங்களை பசியாறி திகட்டி விட்டதால் நான் அரிசிச்சோறு புசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்காக ஒரு நாள் முழுவதும் ஆண்டவர்கள் மூங்கில் அரிசி சேகரித்து அதை ஒரு துணியில் கட்டி ஊற வைத்து பின் பாறை குழியில் தேங்கியிருந்த தண்ணீரை சுற்றி விறகு குச்சிகள் கொண்டு தீ மூட்டி தண்ணீரை கொதிக்க வைத்து மூங்கில் அரிசியை சோறாக்கி கொடுத்தார்கள். அதற்காக அவர்கள் பட்ட பாட்டை நினைத்து அதற்கு பின் நான் அரிசிச்சோறு கேட்பதையே விட்டுவிட்டேன். மலையடிவாரத்திலிருந்து மேலேறியதும் சமவெளி இருக்கும். மறுபக்கம் உள்ள சரிவு பார்ப்பதற்கு ஆமை முதுகு போல் இருக்கும். இதனாலேயே இதற்கு கூர்மாசிரமம் என்று பெயர். அருகில் இருந்த நீரோடையில் சதா சலசலவென்று பளிங்கு போல் நீர் ஓடிக்கொண்டு இருக்கும். நீர் அருந்த எல்லா விலங்கினங்களும் வரும். அவை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். வனத்தின் எழில்மிக்க காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். ஒரு முறை நாங்கள் மலையடிவாரத்திலிருந்து மேலே ஏறிய போது ஒரு புலி வந்து மேடேறியது. எங்களை முறைத்து பார்த்தது. தெய்வம் அவர்கள் காந்தக்கோளால் அதை தீண்டவும் புலி அதிர்ச்சியுற்று பயங்கரமாக கத்திக்கொண்டு காட்டுக்குள் ஓடி மறைந்தது. இந்த சத்தத்தை கேட்டு நான் மயக்கமுற்றேன். பின் நமது பாட்டையா தணிகை மணிப்பிரான் அவர்கள் தவம் இருந்த குகைக்கு சென்றோம். பின் அந்த குகையை சுத்தம் செய்து அதில் தங்கினோம். தெய்வம் அவர்கள் அதில் அடிக்கடி தியானத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். நான் பின்னாலேயே உட்கார்ந்திருப்பேன். அங்குதான் ஆண்டவர்களின் ஞான அகவல், குறுமுராதி, முறிது சுருக்கம், ஞானக்குரல் ஆகிய சகல வேதமாமறைகளின் முத்துக்களை அருளி செய்தார்கள். தெய்வம் அவர்களின் திருக்கரத்தில் அறிவாள் ஏந்தியபடியேதான் நைமிசாரண்யத்தில் இருந்து ராஜகம்பீரம் திரும்பினார்கள்.
அதுவே தீர்க்க தரிசனம் ஆகியது. ராஜகம்பீரத்தில் மதுரை வீர ஆச்சாரி, மிஸ்கி லெப்பை, காசி லெப்பை, பெரிய லெப்பை, சர்க்கரைக்கனி அம்பலம், மஸ்தான்கனி அம்பலம் ஆகியோர் முக்கிய சீடர்களாக இருந்தனர். இத்துடன் இந்த 2வது பகுதி நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் நமஸ்காரம்.